இன்னைக்கு நம்ம CSV ஃபைல்ல டேட்டாவை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். CSV ஃபைலில் உள்ள டேட்டாவை பைத்தான் டிக்ஷனரியாக எப்படி ரீட் பண்ணுறது, அப்புறம் பைத்தான் டிக்ஷனரியை எப்படி CSV ஃபைலில் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். ரைட்டிங் CSV ஃபைல்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் CSV ரீடர் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி CSV ஃபைலை ரீட் பண்ணோம். இப்போது CSV ரைட்டரை பார்ப்போம். அதை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை CSV ஃபைல் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். CSV ரைட்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட், டீலிமிட்டர், டயலக்ட் அப்புறம் ஃபார்மேட் பேராமீட்டர்ஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். இதில் டீலிமிட்டரும் ஃபார்மேட் பேராமீட்டரும் ஆப்ஷனல். ரைட்டர் ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு ஃபைல் மாதிரி ஆப்ஜெக்ட் தரும். அதை யூஸ் பண்ணி நம்ம ரைட்ரோ ஃபங்க்ஷனுக்கு டேட்டா கொடுத்தோன்னா அது CSV ஃபார்மேட்டில் ஃபைலாக எழுதிடும். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, csv.writer ஓப்பன் பேரந்தசிஸ் உள்ள ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் ஹேண்டில் கொடுக்கணும். ரைட்ரோ ஃபங்க்ஷன் writes a row of data into a specified file. Default delimiter என்ன அப்படின்னா comma. Dictionary, reader and writer. CSV ஃபைல் கண்டென்ட்டை எப்படி பைத்தான் டிக்ஷனரியாக ரீட் பண்ணுறதுங்கிறத இப்போது பார்க்கலாம். CSV ரீடர் மூலமாக நம்ம CSV ஃபைல்ஸை ரீட் பண்ணும்போது நம்ம அதை லிஸ்டாகவோ டியூப்பிளாகவோ ரீட் பண்ண முடிஞ்சது. CSV ஃபைலை நம்ம டிக்ஷனரியாக ரீட் பண்ணுறதுக்கு நம்ம DictReader யூஸ் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுன்னா CSV ஃபைலோட ஹெட்டரை ரீட் பண்ணும். அப்புறம் பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி அந்த ஹெட்டரையும் அந்த காலம் வேல்யூஸையும் இணைச்சு ஒரு டிக்ஷனரியாக நமக்கு தரும். CSV ஃபைலில் உள்ள ஹெட்டர் தான் ஃபீல்ட் நேம்ஸ். அதுதான் அந்த டிக்ஷனரியில் ஃபீல்ட்ஸாக வரும். ஹெட்டருக்கு அப்புறமா வர்ற ரோஸில் உள்ள காலம்ஸ் எல்லாம் டிக்ஷனரிக்கு வேல்யூஸாக வரும். ஒரு CSV ஃபைலில் ஹெட்டர் இல்லைன்னா அந்த ஃபீல்ட் நேம்ஸை DictReader கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணி அதை மேனுவலாக டிக்ஷனரி கீஸ்க்கு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பைத்தான் டிக்ஷனரிஸை எப்படி CSV ஃபைல் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம DictWriter யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு பாஸ் பண்ண டிக்ஷனரியை நமக்கு CSV ஃபைல் ஃபார்மேட்டில் எழுத உதவும். DictWriter நமக்கு ஒரு ஃபைல் மாதிரி ஆப்ஜெக்டை தரும். அதை யூஸ் பண்ணி ரைட் ஹெட்டர் மூலமாக CSV ஃபைல் ஹெட்டரை எழுதலாம். ஒரு சிங்கிள் ரெக்கார்டை எழுதுறதுக்கு ரைட்ரோ ஃபங்க்ஷன், மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை எழுதுறதுக்கு ரைட்ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். CSV ரீடர் ரைட்டருக்கும் DictReader ரைட்டருக்கும் உள்ள கம்பேரிசனை நம்ம இப்போ பார்க்கலாம். CSV ரீடர் ரைட்டரில் டேட்டா ஃபார்மேட் லிஸ்ட்டில் இருக்கும். DictReader ரைட்டரில் டிக்ஷனரியாக இருக்கும். CSV ரீடர் காலமை இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். DictReaderல ஃபீல்ட் நேமை கீயாக வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். CSV ரீடரில் மிச்ச டேட்டா ரெக்கார்ட்ஸ் மாதிரி தான் ஹெட்டர், அதுவும் ஒரு ரோவாக தான் ரெப்ரசன்ட் ஆகியிருக்கும். ஆனால் இங்கே ஹெட்டர்ஸை தான் டிக்ஷனரி கீஸாக யூஸ் பண்ணுவோம். CSV ரீடரை நாம் ஹெட்டரே இல்லாத சிம்பிள் ஃபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபீல்ட்ஸ் மாறி மாறி வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஃபைல்ஸ்க்கு DictReaderரை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். CSV ரைட்டருக்கு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று இப்போ பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸை க்ரியேட் பண்ணி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி, சிட்டி, இமெயில் இதெல்லாம் நம்மளோட காலம்ஸ். இங்கே ஒரு டயலக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம்.
அந்த டயலெக்டோட நேம் வந்து மை டயலெக்ட். இந்த டயலெக்ட் யூஸ் பண்ணி எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் கோட்ஸுக்கு உள்ள ரைட் பண்ணுறதுக்காக இந்த டயலெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் கான்டாக்ட் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபைலுக்கு ஒரு சிஎஸ்வி ரைட்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கான்டாக்ட் ரைட்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே டயலெக்ட் வந்து மை டயலெக்ட் கொடுத்துருக்குறோம். அதனால் ரைட் பண்ணுற எல்லா ஃபீல்ட்ஸுமே டபுள் கோட்ஸ்குள்ளே வரும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து கான்டாக்ட் ரைட்டர் வச்சு சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்ட்ஸ் ஆர் ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபைல் க்ரியேட் ஆகியிருக்கு. இதில் எல்லா ஃபீல்ட்ஸும் டபுள் கோட்ஸில் வந்திருக்கு. அடுத்து டிக்ஷனரி ரீடர் யூஸ் பண்ணி சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இதுதான் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஃபைல். இம்போர்ட் சிஎஸ்வி. கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஃபைல் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி கஸ்டமர் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். கஸ்டமர் ஃபைலுக்கு ஒரு டிக்ட்ரீடரை க்ரியேட் பண்ணி கஸ்டமர் ரீடருக்கு அசைன் பண்ணுறோம். கஸ்டமர் ரீடர்லேருந்து ஒவ்வொரு ரோவாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஃபைல். இது எல்லாமே நமக்கு டிக்ஷனரியாக பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து டிக்ஷனரி ரைட்டர் யூஸ் பண்ணி டிக்ஷனரியை சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுறதுன்னு அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணி மவுண்டன் லிஸ்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் ஒரு மவுண்டனோட டீட்டெயில்ஸை டிக்ஷனரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். மவுண்டன்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் மவுண்டன் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். மவுண்டன் டீட்டெயில்ஸை ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி ஃபீல்ட்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த சிஎஸ்வியோட ஹெட்டர். மவுண்டன் ஃபைலுக்கு டிக்ட்ரைட்டரை க்ரியேட் பண்ணி மவுண்டன் ரைட்டருக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கு ஃபீல்ட் நேம்ஸாக நம்ம மவுண்டன் டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். மவுண்டன் ரைட்டரை யூஸ் பண்ணி சிஎஸ்வி ஹெட்டரை ரைட் பண்ணுறோம். மவுண்டன் ரைட்டரை யூஸ் பண்ணி மவுண்டன் லிஸ்ட்டை சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ஃபைல் ரைட்டிங் கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. மவுண்டன்ஸ் டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. டிக்ட்ரைட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். லெட்ஸ் see what you have learned. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸில் இருந்து 5 questions உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது, டிக்ஷனரி ரீடர் ரைட்டர் பற்றியும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.